ஆண்மையற்றவர் என்று கூறிய மனைவி, மான நஷ்ட வழக்கு தொடுத்த கணவர். உங்கள் உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரே நிமிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். விவாகரத்து வழக்கில் மனைவி தன்னை ஆண்மையற்றவர் என்று கூறியதால் கணவர் மனைவி மீது மான நஷ்ட வழக்கு தொடுக்கிறார். நீதிமன்றம் இதை ஏற்குமா? அவர்களின் கசப்பான திருமண வழக்கின் போது மனைவி தனது விவாகரத்து மனு, பராமரிப்பு மனு மற்றும் FIR-இல் தனது கணவர் ஆண்மையற்றவர் என்றும் இது தனது மன கொடுமைக்கு காரணமாக அமைந்தது என்றும் கூறினார். கணவர் தனக்கும் தனது சகோதரர் மற்றும் அவரது தந்தைக்கும் எதிராக தனி குற்றவியல் அவதூறு புகாரை தாக்கல் செய்தார். இந்த குற்றச்சாட்டுகள் அவரது நற்பெயரை அழித்ததாக கூறினார். விவாகரத்து வழக்குகளில் மனைவி ஆண்மை குறைவு என்று குற்றம் சாட்டலாம். அது அவதூறு அல்ல. நீதிபதி SM மோடக் என்பவர், ஆண்மை குறைவு என்பது இந்து திருமண சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட காரணம். எனவே ஒரு மனைவி தனது வழக்கை நீதிக்காக அதை எழுப்புவது நியாயமானது என்று கூறினார். ஒரே திருமண தகராறிலிருந்து எழும் மனுக்களும் தொடர்புடைய FIR-களில் செய்யப்படும் இத்தகைய அறிக்கைகள் பிரிவு 499 IPC-யின் விதிவிலக்கு 9க்குள் வருகின்றன. எனவே அவதூறாக வழக்கு தொடுக்க முடியாது. ஆண்மை குறைவு விசஸ் அவதூறு தீர்ப்பின் முக்கிய அம்சம். விவாகரத்து அல்லது பராமரிப்பு நடவடிக்கைகள் அல்லது தொடர்புடைய FIR-களில் கணவர் ஆண்மை குறைவு இருப்பதாக ஒரு மனைவி குற்றம் சாட்டும் போது சட்டப்பூர்வமாக பாதுகாக்கப்படுகிறாள். நீதிமன்றங்கள் அத்தகைய குற்றச்சாட்டுகளை தனது மன உரிமைகளை உறுதிப்படுத்த அவசியமானவை என்று கருதுகின்றன, நற்பெயரின் மீதான தாக்குதலாக அல்ல. பார்வையாளர்களுக்கு, நீதிமன்றத்தில் கூறப்படும் விஷயங்களுக்கு அவதூறு வழக்குகளை தொடுத்து மனைவியை அச்சுறுத்தி எளிதில் அடக்க முடியாது. மேலும் இதுபோன்ற உங்கள் சட்ட உரிமைகளை தெரிந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.